சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு அருகே பாமக எம்எல்ஏ அருளின் கார் மீது தாக்குதல் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். காரை நடுவழியில் நிறுத்தி ஒரு கும்பல் தாக்கியிருக்கிறது. ராமதாஸ் அன்புமணி தரப்பினரிடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. எம்எல்ஏ அருள் சென்று கொண்டிருந்த காரை நடுவழியில் ஒரு கும்பல் நிறுத்தி தாக்கியிருக்கிறது. திடீரென சாலையில் அவரது காரை வழிமறைத்த ஒரு கும்பல் அந்த கார் மீது கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சிகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சம்பவ இடமே ஒரு கலவரம் ஏற்பட்டது போல ஒரு காட்சி அளிக்கக்கூடியதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது கடந்த சில மாதங்களாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்து மோதல்கள் தற்பொழுது அடிதடி என்ற அளவிற்கு ஒருவர் மீது ஒருவர் தாக்குதல் என்ற அளவிற்கு வலுத்திருக்கிறதே தான் இதை காட்டுறது. குறிப்பாக கடந்த வாரம் சேலம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த 4 நாட்கள் அன்புமணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது பல இடங்களில் பொதுக்கூட்டங்களில் பேசிய அன்புமணி அருள் குறித்து சூசகமாக மட்டுமே ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருந்தாரே தவிர காட்டமாக எந்த விஷயத்தையும் அவர் பொதுக்கூட்டத்திலேயோ அல்லது அவர் அளித்த செய்தியாளர் சந்திப்பிலேயோ சொல்லவில்லை.